இந்த கருப்பசாமி பத்தி வரலாறு யாரு கேட்டாலுமே சரி, ரொம்பவே நம்ம உடம்புலாம் அப்படியே மெய் சிலுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தெய்வம், காவல் தெய்வம் தான் இந்த கருப்பண்ணசாமி. 18ஆம் படி கருப்பர் கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க விசேஷமான நாட்கள்ல நீங்க போய் பார்க்கலாம். அதுல சித்திரை திருவிழா நடக்கும்போது இங்க கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குற ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறும். இந்த நிகழ்வுக்கு நம்ம கள்ளழகர் வந்து இந்த கோவிலுக்கு கிளம்பும் போது நம்மளோட கருப்பசாமி கிட்ட இந்த உத்தரவு வாங்கிட்டு தான் இந்த சாமியை வெளியே கொண்டுட்டு போற ஒரு விஷயம் இங்க நடக்குது. இந்த அழகர் கோவில்ல வந்து ஒரு நூபுர கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் வந்துட்டு இருக்கு. இந்த தீர்த்தம் வந்து இப்ப வரைக்கும் எங்க இருந்து வருதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு மர்மமான ஒரு தீர்த்தம் இங்க உருவாயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கு இந்த உருவாகக்கூடிய இந்த தீர்த்தத்தை வச்சுதான் இங்க இருக்கிற கள்ளழகருக்கு டெய்லியும் வந்து அபிஷேகம் பண்றாங்க. நூபுர கங்கையில இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த நீரால தான் வந்து அழகருக்கு வந்து இப்பவும் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு தர வரலாறு இருக்குன்றது நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில இருக்கிற அந்த 18 படிகளுமே எல்லாமே வந்து சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளோட